வணக்கம், நான் உங்கள் Deena. வெல்கம் பேக் டு Deena's கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் மசாலா வெஜ் ரைஸ். இதில் வந்து கேரட், பீன்ஸு, அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சா வேறு என்ன வெஜிடபிள்ஸ்னால் ஆட் பண்ணிக்கலாம். பர்டிகுலராக மஷ்ரூம் நிறைய பேருக்கு பிடிக்கும். வேணுன்னா நீங்கள் இதில் ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலா ரைஸை எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இதோட முட்டை பொரியல் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். பாஸ்மதி ரைஸ் 250 கிராம், உருளைக்கிழங்கு 1, கேரட் 1, பீன்ஸு 4 நம்பர், பச்சை பட்டாணி 2 டேபிள் ஸ்பூன், தக்காளி பெரிய சைஸ் 2 நம்பர், வெங்காயம் பெரிய சைஸ் 3 நம்பர், காய்ந்த மிளகாய் 5 நம்பர், பச்சை மிளகாய் 3 நம்பர், இடித்த பூண்டு 1.5 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3/4 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 3/4 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை, கொத்தமல்லி தேவையான அளவு, பாயில்டு மூங் தால் 2 டேபிள் ஸ்பூன், அதாவது பாசிப்பருப்பு வேக வச்சது, சால்ட் தேவையான அளவு, நல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு இந்த காய்கறி எந்த அளவுக்கு நல்லா பாயில் பண்ணுறோன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதனால சூடாக இருக்க தண்ணியில் உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, அதுக்கப்புறம் கேரட், பீன்ஸ், இதெல்லாம் நான் சொன்ன குவான்டிட்டி கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது உப்பு, மஞ்சத்தூள் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கு பிறகு பச்சை மிளகாய். இந்த பச்சை மிளகாய் எதுக்காக நான் யூஸ் பண்ணேன்னா, இந்த தண்ணியில் கொதிக்கும் போது அந்த காரத்தன்மை உப்பு இதில் ஆட் பண்ணுறோம்ல, அது கரெக்டான சீசன் கிடைக்கும். அதனால தான் வந்து பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு கையில் எடுத்திங்கன்னா 85% அளவுக்கு பாயில் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு மசாலாவோட போட்டு மிக்ஸ் பண்ணி ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணும்போது நல்லாயிருக்கும். வேக வச்ச காய்கறியை தனியாக எடுத்து வச்சிடலாம். வெஜிடபிள் ஸ்டாக் வந்து நீங்கள் சூப்பாகவும் சாப்பிட்லாம். அடுத்தது இந்த மண்சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் போட்டிருக்கேன். நல்லெண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். கடுகு, தாளிப்பு போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு சோம்பு. இந்த ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இடித்து வச்சுருக்க பூண்டு வித் ஸ்கின்னோட போட்டிருக்கேன். காஞ்ச மிளகாவும் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை. இதெல்லாம் போட்ட பிறகு காரத்துக்காக திருப்பி பச்சை மிளகாய் இந்த இடத்துல போடுறேன். இதுக்கு பிறகு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம். இதில் வெங்காயமும் தக்காளியும் ரேஷியோ என்னன்னா, வெங்காயத்தோட அளவு தான் அதிகமாக இருக்கும், தக்காளியோட அளவு கம்மியாக இருக்கும். தக்காளி அதிகமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுன்னா, அந்த மசாலாவோட சேர்த்து சாப்பிடும்போது அந்த புளிப்புத்தன்மை அதிகமாக வந்தால் நல்லா இருக்காது. அதனால் இந்த ப்ரிப்பரேஷன் வெங்காயம் இந்த மாதிரி வதக்கி எடுத்துருங்க. அதாவது ஒரு 90% அளவுக்கு வரும்போது அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதில் போடுறோம். இதுக்கு பிறகு தக்காளி. இந்த தக்காளி நல்லா பழமாக இருக்க தக்காளி போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான ஹீல்டு கொடுக்கும். அதாவது இந்த மசாலா அளவு அதிகமாக கொடுக்குன்னு சொல்கிறேன். அதுக்கு பிறகு மஞ்சத்தூள், உப்பு, மிளகாய் பவுடர், தனியா பவுடர். அந்த வெங்காயம் தக்காளியோட போட்டு நல்லா குக் பண்ணுங்க ஒரு 2 நிமிஷம். தேவையான தண்ணி ஊற்றி இந்த மசாலாவை ரெடி பண்ணுறோம். இந்த இடத்துல அந்த வெஜிடபிள்ஸ் தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படின்னா அந்த வெஜிடபிள் ஸ்டாக் வந்து நீங்கள் சூப்பாகவும் சாப்பிட்லாம். இப்போ மசாலா ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா வேகட்டும் சொல்லி விட்டுருங்க. மூடி எடுத்த பிறகு திருப்பி நல்லா குக் பண்ணுங்கள். அப்போ தான் கெட்டியான ஒரு பக்கம் வரும். ஏன் கேட்டிங்கன்னா, இந்த மசாலா ஸ்டீம் ஆகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கெட்டி ஆகாது. அதனால் மூடி எடுத்த பிறகு நல்லா குக் பண்ண சொல்கிறோம். அதுக்கு பிறகு வேக வச்ச வெஜிடபிள்ஸில் போட்டிருக்கோம். திருப்பி ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள்.
இதுக்கு பிறகு பாயில் பண்ண இந்த பாசிப்பருப்பு. எதுக்காக இந்த பாயில் பண்ண பாசிப்பருப்பு இந்த இடத்துல யூஸ் பண்ணுற கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் ஸ்பைஸியாக கொஞ்சம் காரமாக பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல இந்த பாசிப்பருப்பை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த காரத்தோட அளவு கண்ட்ரோல் பண்ணணும். அதனால தான் பாசிப்பருப்பு யூஸ் பண்ணுறோம். ஆனால் நான் சொன்ன குவான்டிட்டிக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த பாசிப்பருப்பு போட்டுருங்க. பருப்பு போட்ட பிறகு திருப்பி நல்லா குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மசாலா எடுத்திங்கன்னா நல்லா கெட்டியாக வந்திருக்கும். இந்த கெட்டியாக வந்த மசாலாவை அப்படியே கொஞ்சம் எடுத்து இன்னொரு பவுலில் மாற்றி வச்சுருங்க. நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க அந்த ரைஸை லேயர் பை லேயராக நம்ம போட்டு தம் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் மசாலா இருக்குது, அதுக்கப்புறம் ரைஸு, அதே மாதிரி மசாலா ரைஸு, திருப்பி ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணி 5 நிமிஷம் கரெக்டாக தம் போட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு சூப்பரான மசாலா வெஜ் ரைஸ் ரெடி. பார்த்தீங்களா, இப்போ ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ப்ராப்பராக 20 நிமிஷம் 30 நிமிஷம் தம்லாம் போட வேண்டியதான் இல்லை. அந்த மசாலா அந்த ரைஸோடு சேரணும். ஒன்றோட ஒன்று சேர்ந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால தான் 5 நிமிஷம் தம் பண்ண சொன்னேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து சர்வ் பண்ணால் அருமையாக இருக்கும். இது கூட ஒரு சூப்பரான முட்டை பொடிமாஸ் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதாவது முட்டை பொரியல். இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்: முட்டை 10 நம்பர், மீடியம் சைஸ் வெங்காயம் 3 நம்பர், பொடிசு நறுக்கிய பச்சை மிளகாய் 2 நம்பர், தக்காளி தேவையான அளவு, மிளகு பவுடர் 1.5 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, மஞ்சத்தூள் சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த எக் பொடிமாஸ் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் வீட்டில் பண்ண தெரியும். பட் இருந்தாலும் எப்படி ப்ராப்பராக குக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த முட்டையை நல்லா வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணிவிட்டு 1 பை 1 நல்லா உடச்சி போட்டுருங்க. இந்த முட்டையை நல்லா உடச்ச பிறகு நல்லா பீட் பண்ணணும். முட்டை பொடி மாசம் இதில் என்னடா இருக்குது, குக் பண்ணால் ஈஸி ஆகிடும், 5 நிமிஷத்தில் குக் பண்ணலாம் சொல்லிட்டு யோசிப்பீங்க. ஆனால் நல்லா பீட் பண்ணி முடித்த பிறகு குக் பண்ணுற விதம் ஒன்று இருக்குது. அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்த ஸ்டேஜில் பார்க்கலாம். இந்த முட்டையை நல்லா உடச்சி பீட் பண்ணி இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக எடுத்துருங்க. இதுக்கு பிறகு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. ஏன் கேட்டால் பொடி மாசும் நல்லா தூளாக்கணும். வெங்காயம் பெருசாகவும் இல்லை முட்டை பெருசாகவும் இருந்தால் நல்லா இருக்காது. அதனால தான் வெங்காயம் என்ன சைஸில் கட் பண்ணிடணும் அதே சைஸில் முட்டையை நம்ம குக் பண்ண போகிறோம். அதனால் இந்த வெங்காயம் போட்ட பிறகு பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்ட பிறகு லைட்டாக வதக்க ஆரம்பிங்க. இந்த வதங்குற பக்கம் என்ன கேட்டால் கரெக்டாக 20% அளவுக்கு குக் பண்ணால் மட்டுமே போதும். ரொம்ப குக் பண்ண வேண்டாம். ஏங்கிட்டேன்னா வெங்காயம் ரொம்ப குக் பண்ணால் உங்களுக்கு குவான்டிட்டி கம்மியாகும். அதே டைமில் அந்த வெங்காயம் கிரன்ச்சியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் 20% அளவுக்கு குக் பண்ண சொல்கிறேன். இதுக்கு பிறகு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக வந்துருக்கும். இப்போ வெங்காயம் வதங்குற பக்கம் உங்களுக்கு புரிஞ்சிச்சுல. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், ஏற்கனவே பீட் பண்ணி வச்சுருக்க அந்த முட்டையை இதில் ஊற்ற போகிறோம். இந்த முட்டை ஊற்றும் போது உங்களோட அடுப்பு வந்து மீடியமான ஃப்ளேம் வைங்க. எடுத்த உடனே ஹை ஃப்ளேம் வச்சுன்னா முட்டை அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மீடியமான ஃப்ளேம் வச்ச பிறகு இதை நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த இடத்துல முட்டை ஊற்றின பிறகு சால்ட் போடலாமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போடக்கூடாது சொல்லுவேன். ஏன் கேட்டிங்கன்னா சால்ட் இந்த இடத்துல போட்டால் கரெக்டாக மிக்ஸ் ஆகாது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு முட்டையை குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். இதுக்கு பிறகு உங்கள் அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண ஆரம்பிங்க. இப்போ என்ன கேட்டிங்கன்னா அந்த முட்டை பேன்லேருந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கொஞ்சம் உதிரியாக வர ஆரம்பிக்கும். இதுக்கு பிறகு உங்களோட கரண்டி இருக்குல்ல, அந்த கரண்டி வச்சு இந்த மாதிரி லைட்டாக கொத்த ஆரம்பிங்க.
இந்த மாதிரி பண்ணும்போது அந்த முட்டை வந்து உடைய ஆரம்பிக்கும். அப்போ தான் அந்த வெங்காயம் எப்படி கட் பண்ணி போட்டிங்களோ அது மாதிரி முட்டை நல்லா வரும். அதே டைமில் முட்டையை ஓவர் குக் பண்ணினா கண்டிப்பாக பொடிமா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. கரெக்டான பக்கத்தில் குக் பண்ணி எடுத்துணும். இதுக்கு பிறகு உப்பு தேவையான போட்டிருக்கோம். மிளகுத்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா 6 டேபிள் ஸ்பூன் போடலாம். ரொம்ப காரமாக போட்டாலும் டேஸ்ட் நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. இதுக்கு பிறகு ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி, கொஞ்சம் தக்காளி போட்டிருக்கேன். இந்த தக்காளி எதுக்காக போட்டேன்னா பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். இதனால டேஸ்ட் மாறமாக கேட்டிங்கன்னா அந்த அளவுக்குலாம் எதுவும் கொடுக்காது. ஆனால் அந்த தக்காளியும் மிளகும் கடிச்சு சாப்பிடும்போது அந்த புளிப்பு காரம் உங்களுக்கு தெரியும். ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு அருமையான முட்டை பொடி மாஸ் ரெடி. இந்த முட்டை பொடி மாஸ் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த முட்டை குக் பண்ணுற பக்கம், வெங்காயம் பதக்கிற பக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டாக புரிஞ்சுட்டு பண்ணுங்கள். ஒரு சூப்பரான முட்டை பொடி மாஸ் உங்கள் வீட்டில் பண்ண முடியும்.